ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கோட வீடியோ பார்த்துடலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக இந்த டேப் கூடிங்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதோட வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். மெயினாக ஒரு கூடையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபினிஷிங் வந்திருக்கு. எல்லாமே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து கைப்பிடி போட்டுட்ருக்கேன். இதுக்கும் சூப்பராக வந்துருச்சு. பட் இந்த ஒரு கூடை மட்டும் எனக்கு ரொம்ப மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வெள்ளை வெள்ளையாக இந்த டேப்பு வந்து தெரியுது எனக்கு. என்னடா இப்படி வருது? அதே மாதிரி தான் அந்த கூடையும் போட்டோம். இது மட்டும் எதுக்கு இப்படி தெரியுது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். இது வந்து நீட்டாக பண்ணணும். இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த சூப்பராக போடுறாங்க இந்த டேப் கூட. அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னே எனக்கு தெரியல. கொஞ்சம் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். சரி, அந்த ட்ரிக்ஸ் வந்து உங்ககிட்டயும் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு தான் இந்த வாட்டி இந்த கூடையை காட்டிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை நான் பெருமையாக சொல்லலை. நீங்களும் இதெல்லாம் வந்து யோசனை பண்ணுவீங்க, இந்த வெள்ளை டேப் வராமல் இருக்கிற மாதிரி போடணும் அப்படின்ட்டு. சரின்ட்டு தான் அதை தான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இது வந்து ஃபினிஷிங் சூப்பராக கொடுத்துருக்கேன். பேஸ்லேருந்தே நம்ம வந்து அந்த ஃபினிஷிங் வந்தால் தான் இந்த கூடையோட மேலே பாட்டம் தான் கரெக்டாக வந்துடும் நமக்கு. இப்போ இதெல்லாமே நம்ம சுற்றி போட்டுட்டு வந்துடுவோம். கடைசியாக ஒரு ரவுண்டு போடுவோம் பார்த்தீங்களா? அப்போ வந்து நீங்கள் கேப் நிறையா இருந்துச்சுன்னா ரெண்டு நாட்டாக போட்டுட்டு போங்க. எல்லாத்துலேயுமே சின்ன கேப்பே இருந்தால் கூட 2 நாட்டு போடுங்க. போடும்போது உங்களுக்கு இங்கே நெருக்கமாக வந்துடும். நெருக்கமாக வரும்போது நீங்கள் அடுத்தடுத்து லைன் போடும்போது உங்களுக்கு கேப் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. பார்த்தீங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு ட்ரிக்ஸ்ன்னு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லைங்க சிஸ்டர்ஸ். ஓகே, நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான். ஏன்னா இந்த மிஸ்டேக் வந்து எல்லாத்துலேயுமே வந்துகிட்டே இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, பட் எனக்கு மனசுக்கு வந்து அந்த வெள்ளை டேப் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோன்னா கூட வந்து அழகாக மேலே ஏறி வந்துகிட்டே இருக்கும். இந்த சைடு திரும்பும்போது கூட நம்ம ரொம்ப நெருக்கமாக போட்டிருக்கேன். பார்த்தீங்களா? இவ்வளோ நெருக்கமாக நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கூட வந்து நல்லா வந்துடும். இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் போஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள், அதே மாதிரி வந்துடும். இது மாதிரி பண்ணுறது எப்படிங்கிறது வீடியோ நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோ மட்டும் நான் எடுத்து போட்டுட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். டவுட் இருந்தாலும் கேளுங்க. நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, நிறைய பேர் இந்த இடத்துல ஒன்றா போட்டுட்டு போவாங்க. பட் இது ஒன்றா போட்டாலுமே நமக்கு இங்கே கேப் நிறையா வருது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரே இதில் 2 போட்டேன் ஒரு சில இதில். அப்போ சூப்பராக வந்திருக்கு ஃபினிஷிங். இதே மாதிரி அடுத்தடுத்து மேலே போடும்போது இன்னும் நல்லா வரும். இது வந்து உங்களுக்கு கண்டினியூட்டியாக நான் அடுத்தடுத்து என்ன பண்ணுறேங்கிறத காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் அடுத்தடுத்து டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கேளுங்கள்.